காலையில எழுந்ததும் லேசான ஒரு தலைவலி. உடனே நாம் என்ன செய்வோம்? சைட் டேபிள்ல இருக்கிற மாத்திரை அட்டையை எடுத்து ஒரு மாத்திரையை போடுவோம். ஆமா, ஒரு அரை மணி நேரத்துல வலியும் பறந்துடும். கரெக்ட். அப்பாடா சரியாயிடுச்சுன்னு நிம்மதியா வேலையை பார்க்க கிளம்பிடுவோம். ஆனா அந்த மாத்திரை உங்க தலைவலியை குணப்படுத்தல. மாறாக உங்க மூளைக்கு வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை செய்திய நடுவெளியை தடுத்து நிறுத்திருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே அது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல அலச போற விஷயங்கள் எல்லாமே நோயை கையாளும் விஷயத்துல நாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான். குறிப்பா இந்த உடனடி திருப்தி, அதாவது ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற வலையில விழுந்து நாம என்ன பண்றோம்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் தன்மைய நாமே எப்படி அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விவாதம் இது. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து ஒரு மருத்துவ நிபுணரா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாம எல்லாருமே ஒரு வேகமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பாடு ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வரணும், இன்டர்நெட் ஸ்பீடா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நம் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது அடுத்த செகண்ட் மாயமா மறையணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா ஆமா, அதுதானே இப்போ ட்ரெண்டு. ஆனா நாம எடுத்துக்கிட்ட குறிப்புகள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. எந்த ஒரு நோயும் அல்லது உடல் உபாதையும் திடீர்னு ஒரு நாள் காலையில முளைக்கிறது கிடையாது. ஓ, அப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது பல மாதங்களா அல்லது சில வருடங்களா கூட நம் உடம்புக்குள்ள சிறுக சிறுக வளர்ந்து ஒரு கட்டத்துல உடம்பால அதை சமாளிக்க முடியாத நிலைமை வரும்போதுதான் அது ஒரு அறிகுறியா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்த பல மாசங்களா உருவான ஒரு பிரச்சனை எப்படி நம்ம போடுற ஒரு மாத்திரையால சில மணி நேரங்கள்ல சரியாகும்? அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அது ஒரு பெரிய மாய. அதாவது பல வருஷமா சரியா பராமரிக்கப்படாத ஒரு வீட்டின் கூரை திடீர்னு விரிசல் விட்டு இடிய பார்க்கும்போது ஒரு செல்லோ டேப் எடுத்து அந்த விரிசல்ல ஒட்டிட்டு நான் வீட்டை சரி பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு சமமாயுது. மிகச்சரியான உதாரணம். சூப்பரா சொன்னீங்க. அந்த செல்லோ டேப் தான் நாம போடுற மாத்திரைகள். அட பாவமே. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அறிவியல் உண்மை என்னன்னா, வலிய அடக்கிறதுக்கும் நோயை குணப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே. வலி அடக்கிறதுனா சப்ரஸ் பண்றது இல்லையா? கரெக்ட். வலி அப்படிங்கிறது ஒரு வியாதி கிடையாது. அது ஒரு மொழி. உடம்பு நம்ம மூளைக்கு அனுப்புற ஒரு அவசர கடிதம். உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, உடனே கவனி அப்படின்னு சொல்ற ஒரு சிக்னல். ஆமா. நீங்க உடனடி தீர்வுக்காக ஒரு மாத்திரை போடும்போது அந்த சிக்னலை கட் பண்ணிடுறீங்க. அந்த மாத்திரை மூளையோட வலி உணரும் மையங்களை மறுத்து போக வைக்குதே தவிர பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்தை தொடுறது கூட இல்ல. ஓ, அப்போ பிரச்சனை அப்படியே தான் உள்ள இருக்குமா? கண்டிப்பா. அந்த இடத்துல பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நாளுக்கு நாள் பெருசாகவும் செய்யும். ஆனா உங்களுக்கு அது வலிக்காது. இதுதான் உடனடி திருப்தியோட ரொம்ப ஆபத்தான முகம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு வலி வருதுன்னா அதை தவிர்க்க நினைக்கிறது மனுஷ இயல்பு தானே. எந்த ஒரு சாதாரண மனுஷனும் எனக்கு வலிக்கட்டும் நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டானே. உண்மைதான். வலியே யாருக்கும் பிடிக்காது. ஒரு பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு இருக்கும்போது நான் ஏன் வலி பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த தொலைநோக்கு திருப்தி, அதாவது லாங் டேர்ம் வழியில போகணும்? அதெல்லாம் எனக்கு என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது? ரொம்ப நியாயமான கேள்வி. ஷார்ட் டேர்ம் வழியில போனா நமக்கு உடனே ஒரு நிம்மதி கிடைக்கும். அது உண்மைதான். ஆனா லாங் டேர்ம் வழியை தேர்ந்தெடுக்கும் போது கிடைக்கிற பலன்கள் ரொம்ப ஆழமானது. என்ன மாதிரி பலன்கள்? விஷயம், இது ஒரு நிரந்தரமான தீர்வு. நீங்க அறிகுறிய மறைக்காம உடம்புக்கு தேவையான நேரத்தையும் ஓய்வையும் கொடுக்கும்போது உடம்பு அந்த பிரச்சனையோட ஆணிவேரை கண்டுபிடிச்சு சரி பண்ணுது. அப்போ திரும்ப வராதா? வராது. ஒரு தடவை உடம்பு தன்னை தானே சரி பண்ணிடுச்சுன்னா அந்த பிரச்சனை திரும்ப வராது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ரசாயன மாத்திரைகளை தவிர்க்கறதால உடம்புல புதுசா எந்த கழிவுகளும் சேர்றதில்ல. அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல. ஒரு நோயை சரி பண்ண போய் புது நோய் வராது. எக்ஸாக்ட்லி. ஆனா இது ரெண்டையும் விட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பலன் இருக்கு. அது உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது, நம்ம மனசு சம்பந்தப்பட்டது. வெயிட். மனசு சம்பந்தப்பட்டதா? அதாவது இந்த வலியை பொறுத்துக்கிறதால நம்ம மன உறுதியும் அதிகமாகும்னு நம்ம சோர்ஸ்ல குறிப்புகள்ல படிச்சேன். எனக்கு அது சுத்தமா புரியல. நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல, அதாவது எனக்கோ அல்லது என்ன மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கோ ஒரு வயிற்று வலி வருதுன்னு வச்சுப்போம். அந்த வலிய பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறதுனால என் மனசு எப்படி வலிமையாகும்? ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. உடம்பும் மனசும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு வலி வரும்போது பொதுவா நம்ம மனசு என்ன செய்யும்? பதற்றப்படும். ஆமா, ஐயோ வலிக்கிறதே, வேலைக்கு போக முடியாதுன்னு ஒரு பயம் வரும். கரெக்ட்.
அந்த பயத்துல தான் நாம குறுக்கு வழிகளை தேடுறோம். ஆனா நீங்க உடம்போட மொழிய புரிஞ்சுக்கிட்டு இந்த வலி தற்காலிகமானது தான், என் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நீங்க பொறுமையா இருக்கும்போது நீங்க எதை ஜெயிக்கிறீங்க தெரியுமா? அந்த பதற்றத்தை. ஆமா. அந்த முதல் கட்ட பதற்றத்தை ஜெயிக்கிறீங்க. இந்த தன்னடக்கம் உங்களுக்கு இயல்பாவே வர ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண உடல் வலிக்கு நீங்க பதறாம நிதானமா முடிவெடுக்கும் போது, நாளைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க ஆபீஸ்ல இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய சிக்கல் வந்தா கூட, உங்க மனசு ஐயோன்னு பதறாது. நிதானமா பிரச்சனையின் ஆணி வேற என்னன்னு தேட ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி. வலிய பொறுத்துக்கிறது ஒரு வகையான தியானம் மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு சின்ன உடல் வலி நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ற விதத்தையே மாத்துதுன்னு சொல்றீங்க. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ ஒரு பில்டிங்ல தீ பிடிக்குது. உடனே ஃபயர் அலாரம் அடிக்குது. நாம போடுற மாத்திரைகள் அந்த ஃபயர் அலாரத்தை மட்டும் அடிச்சு உடைக்கிறதுக்கு சமம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதேதான். சரி, அலாரத்தை உடைக்க கூடாது. ஓகே. ஆனா அந்த அலாரம் காதை பிளக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா உள்ளேயே உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா? மூக்கடைச்சி இருமல் வந்து தூக்கம் இல்லாம தவிக்கும்போது எப்படி அமைதியா ஏன் உடம்பு அதோட வேலையை பாக்குதுன்னு ரசிச்சிட்டு இருக்க முடியும்? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? ரொம்ப சரியான பாயிண்ட். அலாரம் அடிக்கும்போது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுதான். ஆனா அலாரத்தை உடைக்கிறதுக்கு பதிலா எங்க தீ பிடிச்சிருக்குன்னு தேடி அந்த தீயை அணைக்க முயற்படணும் இல்லையா? கண்டிப்பா. இங்கதான் நாம விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். சின்ன வயசுல இருந்தே நமக்கு காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாமே உடம்போட எதிரிகள்னு தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, வியாதி வந்துருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா அவையெல்லாம் நோய்கள் கிடையாது. நோயை எதிர்த்து நம்ம உடம்பு நடத்துற போராட்டத்தோட வெளிப்பாடு தான் அது. அப்போ அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்? இத நீங்க முழுமையா நம்பித்தீங்கன்னா உங்களுக்கு பதற்றம் வராது. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உடம்புக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான். சரியான ஓய்வு கொடுக்கணும், செரிமானத்துக்கு எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம உடம்புக்கு உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங் மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். இதுதான் தீய அணைக்கிற வேலை. நீங்க காய்ச்சல் பத்தி சொன்ன உடனே தான் நம்ம குறிப்புகள்ல இருந்த ஒரு மிக முக்கியமான நிஜ வாழ்க்கை உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய அஹா மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ச்சல் மெக்கானிசம் பத்தியா? ஆமாமா. பொதுவா காய்ச்சல்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. தெர்மாமீட்டர்ல 100, 101ன்னு பார்த்த உடனே ஒரு மாத்திரையை போட்டு அந்த சூட்டை குறைக்கிறது தான் உடனடி திருப்தி. ஆனா காய்ச்சலுங்கிற அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? ஏன் நாம அந்த சூட்டை குறைக்க கூடாதுன்னு நீங்க கொஞ்சம் விளவாரியா விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயாலஜி நிகழ்வு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைரஸோ அல்லது பாக்டீரியாவோ நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுமா? ஆமா, அதுதான் உடம்போட தெர்மோஸ்டாட். கிருமி உள்ள வந்த உடனே இந்த ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும்னா உடம்போட வெப்பநிலைய வேணுனே அதிகமாக்கும். வேணும்னே அதிகமாக்குமா? ஏன் அப்படி பண்ணுது? ஏன் தெரியுமா? ஏன்னா பெரும்பாலான கிருமிகளால ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல உயிர் வாழவோ இனப்பெருக்கம் செய்யவும் முடியாது. அதே நேரத்துல அந்த சூடு அதிகமாகும்போது நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள், அதாவது நோய் எதிர்ப்பு அணுக்களோட வேகம் ரொம்ப அதிகமாகும். வாவ்! அப்ப அந்த சூடான உடம்புல அந்த அணுக்கள் ரொம்ப சுறுசுறுப்பா கிருமிகளை தேடி தேடி அழிக்குன்னு சொல்றீங்க? கரெக்ட். அப்ப காய்ச்சல் அப்படிங்கிறது கிருமிகளை சுட்டு பொசுக்கிறதுக்காக நம்ம உடம்பே உருவாக்குற ஒரு வெப்ப உலை, ஒரு ஃபர்னஸ் மாதிரி. சரியா சொன்னீங்க. காய்ச்சல் நம்ம உடம்போட மிகப்பெரிய ஆயுதம். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த ஆயுதம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மாத்திரைய போட்டு உடம்போட சூட்டை செயற்கையா குறைச்சிடுறோம். எப்பாடா, காய்ச்சல் குறைஞ்சிடுச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா உள்ள என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வெள்ளை அணுக்களோட வேகம் குறைஞ்சிடும். ஆனா கிருமிகளுக்கு இது ரொம்ப வசதியா போயிடும். ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஜாலியா திரும்பவும் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். நம்மளோட பாதுகாப்பு அரணை நாமே உடைச்சிடுறோம். அதனாலதான் காய்ச்சல் முடிஞ்ச ஒரு வாரம் வரைக்கும் அந்த சோர்வு இருக்குதா? ஆமா, காய்ச்சல மாத்திரை போட்டு அடக்குனவங்க ஒரு வாரம் ஆனாலும் ரொம்ப சோர்வா கை கால் வலியோட சுத்துறத நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு காரணம் கிருமிகள் முழுசா சாகல, அது உடம்புக்குள்ளேயே தங்கிடுச்சு. அப்போ இயற்கையா விட்டா? காய்ச்சல இயற்கையா முழுமையா விட்டு 2 நாள் ஓய்வெடுத்து உணவெதுவும் சாப்பிடாம வெதுவெதுப்பான தண்ணி மட்டும் குடிச்சு உடம்ப சரி பண்ண விட்டீங்கன்னா காய்ச்சல் இறங்குன அடுத்த நாளே உடம்புல அவ்வளவு ஒரு எனர்ஜி இருக்கும். ஏன்னா உடம்பு முழுசா தன்னை சுத்தப்படுத்திக்குச்சு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொன்னீங்க உணவு எதுவும் சாப்பிடாம இருக்கணும்னு. காய்ச்சல் வந்தா நல்லா சாப்பிடாதானே தெம்பு வரும்னு பொதுவா சொல்லுவாங்களே, இது ஏன் முரண்பாடா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நம்ம உடம்பு தன்னோட எனர்ஜில சுமார் 30% உணவை செரிமானம் செய்யறதுக்காகவே செலவழிக்குது. 30%? ஓஹோ! ஆமா,
காய்ச்சல் வரும்போது உடம்போட முழு எனர்ஜியும் கிருமிகளை எதிர்த்து போராட தேவைப்படுது. அதனால தான் காய்ச்சல் நேரத்துல நமக்கு பசியே எடுக்கறதில்ல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், என் எனர்ஜி எனக்கு போராட தேவைப்படுதுன்னு உடம்பு நமக்கு சொல்ற மொழிதான் அந்த பசியின்மை. ஆனா நாம கேட்டா தானே சாப்பிட்டாதான் தெம்புன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை உள்ள தள்ளுவோம். கரெக்ட். அப்போ உடம்பு வேற வழி இல்லாம கிருமிகளோட சண்டை போடுறத நிறுத்திட்டு நீங்க சாப்பிட்ட உணவை செரிமானம் செய்யற வேலைக்கு போயிடும். இது குணமாக்குற செயல்பாட்டை இன்னும் தாமதமாக்கிடும். அதனாலதான் பத்தியம், ஃபாஸ்டிங் இதெல்லாம் தொலைநோக்கு திருப்தியில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இது நிஜமாவே நிறைய பேருக்கு புது விஷயமா இருக்கும். சரி, அடுத்த ஆழமான உதாரணத்துக்கு போவோம். தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் இஷ்யூஸ் பத்தி நான் குறிப்புகள்ல படிச்சப்போ ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. ஆமா, உடம்புல ஏதாவது அரிப்போ சின்ன கொப்பளமோ வந்தா உடனடியா நம்ம ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி தடவுவோம். 2 நாள்ல அது மறைஞ்சிடும். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லப்படுதே, அது எப்படி? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் உடற்கூறியல், அதாவது அனாட்டமி பார்க்கணும். நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு சில உறுப்புகள் இருக்கு. கல்லீரல், சிறுநீரகம், நுரையீரல், குடல் இதெல்லாம் தான் அந்த வேலையை செய்யுது. ஓகே, நம்ம லிவர், கிட்னி எல்லாம். ஆமா, நாம சாப்பிடுற தப்பான உணவுகள், கெமிக்கல்ஸ்னால இந்த கழிவுகள் அதிகமா சேரும்போது கல்லீரலாலையும் சிறுநீரகத்தாலையும் அந்த ஓவர்லோட சமாளிக்க முடியாம திணறும். அப்போ உடம்பு என்ன பண்ணும்? அப்போ உடம்பு தன்னோட மாற்று வழியை தேடும். நம்ம உடம்புலே மிகப்பெரிய உறுப்பு எது? நம்மளோட ஸ்கின் தான். உள்ள இருக்கிற கழிவுகளை அப்படியே தோலின் துவாரங்கள் வழியா உடம்பு வெளியே தள்ள பாக்கும். அட, அதுதான் நமக்கு அரிப்பாவோ கொப்பளமாவோ வெளியே தெரியுதா? ஆமா, நீங்க வெளிய பாக்குற அந்த தோல் பிரச்சனை உண்மையில் உள்ள இருக்கிற உறுப்புகளோட திணறல். அப்போ அந்த ஆயின்மெண்ட் தடவும் போது என்ன நடக்குது? ஒரு மரம் பட்டு போய் அதோட இலைகள் எல்லாம் காஞ்சு போகும்போது அந்த இலைகளுக்கு மேல பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் அந்த களிம்பு தடவுற வேலையா? எக்ஸாக்ட்லி, சூப்பரா சொன்னீங்க. அந்த இலைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதால வேர்ல இருக்கிற பிரச்சனை சரியாகுமா? ஆகாது. களிம்புகள்ல பொதுவா ஸ்டீராய்டுகள் இருக்கும். அதை தடவும் போது தோலின் வழியா கழிவுகள் வெளியேற அந்த பாதை அடைக்கப்படுது. அப்போ கழிவுகள் வெளியே வராது. ஆமா, நம்ம உடம்பு கஷ்டப்பட்டு ஒரு குப்பையை வெளியே தள்ள பாக்குது. நாம அந்த குப்பை தொட்டியோட மூடிய ரொம்ப டைட்டா மூடி வைக்கிறோம். அப்ப அந்த கழிவுகள் என்ன ஆகும்? திரும்பவும் ரத்தத்துல கலந்து உடம்புக்குள்ளேயே உள்நோக்கி போகும். ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சே. கண்டிப்பா. அது போய் நுரையீரல்ல படியும் போது ஆஸ்துமாவா மாறும், அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய ஆட்டோ இம்யூன் நோயா மாறிடும். ஒரு சாதாரண தோல் பிரச்சனையை நீங்க இயற்கையான வழியில ரத்தத்தை சுத்தப்படுத்தி உணவு முறைய மாத்தி குணப்படுத்தியிருக்கலாம். ஆனா உடம்புக்கு தீர்வுக்காக களிம்பு தடவுறதால ஒரு பெரிய நாள்பட்ட நோயை நாமே விலை கொடுத்துட்டு வாங்குறோம். உண்மைதான். இதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம உடம்ப நமக்கு நல்லது பண்ண நினைக்குது, ஆனா நாம தான் குறுக்கு நின்னு கெடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சொல்லுங்க. நம்ம உடம்பு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். அதுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அந்த புரோகிராமிங் இயற்கையிலே இருக்கு. ஆனா அந்த இயற்கையான செயல்பாட்டுக்கு நாம கொடுக்கிற தொந்தரவுகள் தான் இந்த மாத்திரைகளும் களிம்புகளும் குறுக்கு வழிகளும். 100க்கு 100 உண்மை. ஒரு வலி, ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு சரும பிரச்சனை வரும்போது நாம உடனடி தீர்வுகளை தேடி ஓடக்கூடாது. தற்காலிகமான அந்த அசௌகரியங்களை, அதாவது ஷார்ட் டேர்ம் பெயினை பொறுமையோட ஏத்துக்கிட்டு உடம்புக்கு தேவையான ஓய்வையும் சூழலையும் அமைத்து கொடுத்தா நமக்கு நிரந்தரமான ஆரோக்கியமும் அதோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய மன உறுதியும் கிடைக்கும். இதுதான் தொலைநோக்கு திருப்திங்கிற அந்த மாபெரும் தத்துவம். நான் சரியா புரிஞ்சிருக்கேனா? ரொம்ப துல்லியமா புரிஞ்சிருக்கீங்க. இது வெறும் மருத்துவ முறை கிடையாது, இது ஒரு வாழ்வியல் முறை. நம்ம உடம்போட மொழிய மதிக்க கத்துக்கிறது. ஒரு பார்வையாளரா மாறணும்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு பதறத விட்டுட்டு என் உடம்பு இப்போ எதை சரி பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு பார்வையாளரா நம்ம மாறணும். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது கொடுக்கிற ஆரோக்கியம்ங்கிற பழம் ரொம்ப ரொம்ப இனிமையானது. இந்த விழிப்புணர்வு மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பாதிக்கும் மேலான மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத பயமும் கண்டிப்பா குறைஞ்சிரும். மிக அருமையான விளக்கம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சிறு வலியோ சளியோ இல்ல ஒரு காய்ச்சலோ வரும்போது உடனே எந்த யோசனையும் இல்லாம அந்த மாத்திரை அட்டையை தேடி ஓடாதீங்க. ஆமா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. கரெக்ட். உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுக்கு தேவை ஓய்வா இல்ல உணவு தவிர்ப்பா அப்படிங்கறத கவனிங்க. உங்களை நீங்களே குணப்படுத்திக்கிற அந்த அற்புதமான மேஜிக்கை உங்க உடம்பு செய்யறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பை கொடுத்து பாருங்க, உங்க உடம்போட உண்மையான சக்தி என்னன்னு உங்களுக்கே புரியும். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நாம அலசின இந்த ஆதாரங்கள்ல இருந்து ஒரு புதிய ஆழமான சிந்தனையோட இந்த தேடலை நிறைவு செய்ய விரும்புறேன்.
நாம பார்த்தோம், நம்ம உடம்பு தனக்குள்ள சேர்ந்திருக்கிற பௌதிக கழிவுகளை காய்ச்சல் மூலமாவோ இல்ல சர்ம பிரச்சனைகள் மூலமாவோ வெளியேற்றி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யுதுன்னு. ஆஹா. அப்படி என்றால் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற அதிகப்படியான மன அழுத்தம், தாங்க முடியாத கோபம் அல்லது திடீர்னு எந்த காரணமும் இல்லாம வர்ற ஆழமான சோகம், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸும் கூட நம்ம மனசு தனக்குள்ள சேர்ந்திருக்கிற உணர்வுபூர்வமான கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக பயன்படுத்துற ஒரு இயற்கையான மெக்கானிசமா இருக்குமோ? வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அந்த சோகத்தையோ கோபத்தையோ ஆழமா உணர்ந்து கடந்து போறதுக்கு பதிலா அதை அடக்கிறதுக்காக நம்ம போடுற தூக்க மாத்திரைகளோ அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து அந்த ஃபீலிங்கை மறக்க நினைக்கிற கவனச்சிதறல்களோ காய்ச்சலுக்கு மாத்திரை போடுறதை விட ஆபத்தானதா? மனசோட காய்ச்சலே நாம மாத்திரை போட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கோமா? நிஜமாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுடுறேன். யோசிங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்க உடம்பையும் மனசையும் கவனமா கவனிங்க.